எப்போ பிறந்தாரு பார்த்தீங்கன்னா 1703 வருடம் பிறந்திருக்காரு. இவரோட அப்பா பேர் என்னன்னா சாமுவேல் வெஸ்லி, அவங்க அம்மா பேர் என்னன்னா சூசனா வெஸ்லி. அவர் அப்பா வந்து நல்ல பெரிய போதகராக இருந்திருக்காரு. அப்புறம் இவங்களுக்கு வந்து மொத்தம் 19 பிள்ளைங்க இருந்திருக்காங்க. அதில் 9வது பிள்ளை தான் ஜான் வெஸ்லி. சூசனா வெஸ்லி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட எல்லா பிள்ளைகளையுமே தேவனுக்குள்ளாக சிறு வயதிலிருந்து வேத வாசிக்கலையோ ஜெபிக்கிறதையோ நல்லா வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறு வயதிலிருந்தே நல்லா மற்றவர்களுக்கு உதவி செய்வதையும் வளர்த்துருக்காங்க. இப்படி ஜான் வெஸ்லி வந்து சிறு வயதில் தேவனுக்குள்ளாக வளர்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு இரவு அவங்க வீட்டில் வந்து நெருப்பு பற்றி எரிந்துட்டு இருக்கு. அப்போ எல்லாருமே வெளியே வந்திருந்தாங்க. ஆனால் ஜான் வெஸ்லி மட்டும் அந்த வீட்டில் வந்து மாட்டிக்கொள்கிறாரு. எல்லாருமே எப்படியாச்சும் இவரை வந்து வெளியே கொண்டு வரணும்னு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அவங்களால முடியலை. அப்போ வந்து சாமுவேல் வெஸ்லியும் சூசனா வெஸ்லியும் என்ன பண்ணுறாங்கன்னா முழங்கால் படிக்கிட்டு எங்கள் பையனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு தேவனிடம் ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மனித ஏணிகளாக ஏறி ஜான் வெஸ்லியை காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி செய்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப தீ வந்து எரிந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து காப்பாற்றிருக்காங்க. அப்போ வந்து ஜான் வெஸ்லியிடம் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இப்போது விடுவித்து வந்திருக்க, எதனாலனா தேவன் உன் மேலே ஒரு சித்தம் வச்சிருக்காரு. இந்த சித்தத்தினால தான் நீ வந்து மறைத்து விடாமல் இந்த தீயிலேருந்து நீ வெளியே வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை வந்து ஜான் வெஸ்லி மனதில் நல்லா ஆழமாக இருக்குது. அதனால அவர் சிறு வயதுலேருந்து ரொம்ப ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் இன்னும் கொஞ்சமாக அவர் வந்து ஈடுபடுகிறாரு. இப்படி சில நாட்கள் ஆகுது. அவரோட கல்லூரி பருவத்திலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட சகோதரர் சார்லஸ் வெஸ்லி அப்படிங்கிறவரோட சேர்ந்து கல்லூரி படிக்கிறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். அங்கே படித்து கொண்டு இருக்காரு. அங்கே தான் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டத்தையும் முடிக்கிறாரு. அங்கே மற்றவர்களை போல மற்ற கல்லூரி மாணவர்களை போல சும்மா ஊர் சுற்றுறதோ அப்படி இல்லாமல் தேவனுக்கு முக்கிய இடத்தை இதை வந்து கொடுக்குறாரு. அவர் மொத்தம் 3 நண்பர்கள் இருக்காரு. இவரும் சேர்ந்து 4 நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா தினந்தோறும் ஜெபத்தில் ரொம்ப இருக்கிறாங்க. காலையில் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்துக்கு அப்புறம் 5 மணிலேருந்து 7 மணி வரை குழுக்களாக ஜெபிக்கிறாங்க. இந்த குழுவுக்கு என்ன நேம் வைக்காங்கன்னா ஹோலி கிளப் அப்படின்னு நேம் சூட்டுறாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு 4 பேராக தொடங்குறாங்க. பிற்காலத்தில் போக போக 12 குழுக்களாக அப்படின்னு பெரியதாக பெருகி கொண்டே இருக்கிறது. அதே போல் இந்த 4 நண்பர்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாரத்தில் ஒருக்கா வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் மாதிரி பண்ணுறாங்க. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையுமே ஒவ்வொருத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது, அது மாதிரி ரொம்ப வைராக்கியமாக ஜெபம் பண்ணுறாங்க. மற்றவங்களோட ரட்சிப்புக்காக தேசத்துக்காக அப்படின்னு நிறைய ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஜான் வெஸ்லியும் இதில் வந்து ரொம்ப முக்கிய பங்களிப்பு கொடுத்து தேவனுக்காக வைராக்கியமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஜெபித்து கொண்டு இருக்கிற கல்லூரி படித்து கொண்டு இருக்கிற காலத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாரு. அவர் தனக்கும் ஜெபித்து மற்றவர்களுக்காகவும் ஜெபித்து மற்றவர்களுக்காக உதவி செய்கிற நிலைமையிலும் இருக்கிறாரு. தங்களால் முயன்ற அளவுக்கு காசுகளை சேகரித்து அவர்கள் நண்பருடன் சேர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து உதவி செய்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்லூரி முடிக்கிற காலத்தில் முடித்து வெளியே வருகிற இதில் இவங்களோட குழு வந்து மிகப்பெரிய குழுவாகுது. இந்த குழுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வெத்தரிஸ் அப்படின்னு ஒரு நேமையும் வைக்கிறாங்க. அவரோட இறுதி காலத்தில் இந்த குழு எப்படி பெரியதாகுதுன்னா அமெரிக்காவில் 65,000 ஆகவும் அது மட்டும் இல்லாமல் லண்டனில் 75,000 மக்களாகவும் பெருகி இந்த குழுவில் சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய 32வது வயதில் என்ன நடக்குன்னா அவரை வந்து ஏசப்பா வந்து அவரை வந்து ஊழியத்தில் வந்து அழைக்கிறாங்க. அவரோட ஊழிய அழைப்பு 32 வயதில் நடக்குது. அதனால அவர் பல கிராமங்களுக்கு வந்து போக வேண்டிய சூழ்நிலை வருது. இப்படி அவர் பல கிராமங்கள் ஊர்கள் போய்கொண்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு நாள் கடலில் பிரயாணம் பண்ணுற சந்தர்ப்பம் கிடைக்கு. அங்கே கடல் பிரயாணத்தில் போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குன்னா கடல் வந்து புயல் சீற்றத்தினால ரொம்ப இதாகுது. எல்லாருமே பயப்படுறாங்க. ஜான் வெஸ்லி முதல் கொண்டு பயப்படுறாரு. இப்படி பயந்து கொண்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு ஜெர்மனிய குழுக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவனை துதித்து ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜான் வெஸ்லி கூட பயந்துட்டு இருக்காரு. அவர் வந்து வியந்து பார்க்குறாரு, சரி நம்மளே வந்து இப்படி பயந்துட்டு இருக்கோம், ஆனால் ஒரு குழு மட்டும் இந்த ஜெர்மனி பீப்புள்ஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்க ஏசப்பாவை எப்போ பார்த்தாலும் துதித்து ஆராதித்து கொண்டிருக்காங்க. இந்த சுச்சுவேஷன் கூட இவங்க இவ்வளோ கூட ஆராதிக்காங்களே, நம்ம ஆனால் தேவனை நம்பாமல் இப்படி இருந்துட்டோமேட்டு 20 முழுமே அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப வேதனைப்படுறாரு. நம்ம தேவனை வந்து ரொம்ப விசுவாசத்தில் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சுச்சுவேஷனால நம்மளே மாறிடும், நம்மளே ஏசப்பாவை நம்பாமல் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப
ஃபீல் பண்ணிட்டு அனுப்பியிருக்காரு. அப்போ வந்து ஒரு புத்தகத்தை வாசிக்கப்போ அதில் ஒரு வரி அவர் வாசித்தாரு, நானே உனக்கு எல்லாமாவே இருக்கேன், என் ரட்சிப்பு உனக்கு பெரியதாக இருக்கிறது அப்படின்னு வாசித்தார். இந்த வாசிக்கப்போ அவர் என்ன நினைக்கிறேன்னா, இந்த உலகத்தில் என்னன்னா நம்மளுக்கு கிடைச்சாலுமே ஏசப்பா நம்மளுக்கு வந்து கொடுத்த ரட்சிப்பு பெரியுது, அவரை நம்ம பற்றி கொள்ளணும், அவர் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறவர், நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் மற்றவங்க வாழ்க்கையும் மாற்றுகிறவர் அப்படின்னு அன்னைக்கு இரவு முழுவதும் அவர் அந்த புத்தகத்தை வாசித்து தானித்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார். இப்படி சில நாட்கள் ஆகிது. அவருடைய டிராவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, குதிரையில தான் அவர் போயிட்டு இருக்காரு, ஒவ்வொரு கிராமங்கள் நாடுகளுக்கு போகிறாரு. சில ஆய்வுகள் என்ன சொல்ற அப்படின்னா, இவர் உலகத்தையே 10 வாட்டி சுற்றி இருப்பாரு ஒரு வருஷத்துல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒரு வருஷத்துல 4000 மைல் தூரம் வரைக்கும் இவர் வந்து பிரயாணம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுறத நிறுத்தி விடாம நிறைய இடங்கள்ல போய் பிரசங்கங்கள் செய்வது நடந்துகிட்டே இருக்குது. அதே போல அவருடைய 83வது வயதுல கூட ஒரு வாரத்துக்கு 14 பிரசங்கங்கள் பண்ணுவார். அவருடைய முதிர்வரையில கூட ஒரு வாரத்துக்குள்ள அவர் வீணடிக்காம எல்லா வாரங்களும் ஒரு 14 பிரசங்கங்களும் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட 40,000 பிரசங்கங்கள் இவர் வந்து அவர் வாழ்நாள பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய 88வது வயதுல அவரால் உடம்பும் முடியாம இறக்குற தருவாயில இருக்காரு. அப்பச்சில கூட அவர் அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட அவங்க உறவினர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தேவனை பற்றி கொள்ளணும், அவரை இறுதி வரைக்கும் விடக்கூடாது. நான் சிறுவரை அந்த 6வது வயதுல அந்த தீ விபத்துல இருந்து நான் தேவனை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சேன். அவர் என் மேல ஒரு சித்தம் வச்சிருக்காரு அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன். இந்த 88வது வயது வரைக்கும் நான் அதை வந்து நிலையா இருக்கிறேன். அதே போல நீங்களும் சிறு வயதுலேருந்து ஆரம்பிச்ச அந்த விசுவாச ஓட்டத்தை இறுதி வரையில் நிலையா இருக்க முடிக்கணும் அப்படின்னு ஜான் வெஸ்லி சொல்லி அவருடைய இறுதி மூச்சா விடுகிறாரு. இதே போல நாமும் இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஆனா போக போக தேவனை விட்டு ரொம்ப விலகி போயிட்டு இருப்போம். அதே மாதிரி நம்ம இல்லாம எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அதுல இருந்து இறுதி வரைக்கும் தேவன இடத்துல அந்த ரட்சிப்பையும் அந்த விசுவாசத்தையும் தேவன் மேல் வைத்துக் கொண்டிருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.